Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சில பாடி கேர் எசென்ஷியல்ஸ், ரேண்டம் ஸ்டஃப். பாடி கேரில் வந்துட்டு பாடி வாஷஸ், ஷாம்பூ, பர்ஃப்யூம்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஸ்கின் கேர், இதெல்லாம் நான் வந்து புதுசு சிலது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஐ வாண்ட் டு ஷேர் தம் வித் யூ அண்ட் ஷேர் மை தாட்ஸும் கூட. ஏன்னா நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் / குட்டி ரிவ்யூ மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அடிக்கிற வெயிலில் என்னடா இந்த பொண்ணு இப்படி ஹூடியை போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த ஃபில்மிங் ரூமில் ஏசியை என்னால் ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல. என் மண்டைக்கு மேலே 24 ஏசி அடிச்சுக்கிட்டே இருக்கா. குளிரி இருந்தது. சரி, இது சுட் பி த ரைட் அவுட்ஃபிட் டு உட்காந்து ஃபில்ம் அப்படின்ட்டு இதை நான் வந்து போட்டிருக்கேன். எனக்கு இது போட்டோன்னா தான் கொஞ்சம் வாயே வந்து பேச முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் ஷாம்புக்கு வந்து ஐ காட் 2 பர்ச்சேசஸ். ஒன்று வந்து கெரஸ்டாஸில் வந்து இந்த ஆன்டி ஹேர் ஃபால் வேரியன்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து என் ஹஸ்பண்ட் போட ஆரம்பித்து அவருக்கு பிடிச்சி அவர் வந்து அதே வாங்க சொன்னார். நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்குறேன், லெட்ஸ் ட்ரை திஸ் அப்படின்ட்டு நான் இது வந்து போட்டேன். இது வந்து நான் 2 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும். ஹேர் ஃபால் அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்குள்ளெல்லாம் எனக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. எனக்கு எப்படின்னா என்னுடைய பாடி சைக்கிள், அந்த பீரியட் சைக்கிள் பொறுத்து தான் அந்த ஹேர் ஃபால் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். பீரியட்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வந்து கொட்டும். அதுக்கப்புறம் வந்து மாட்ரேட்டாக யூஸ்வலாக கொட்டுற ரேஞ்சில் தான் வந்து கொட்டிகிட்ருப்போம். ஐ ஆல்சோ ஹேவ் டேண்ட்ரஃப். ஸோ இது வந்து டேண்ட்ரஃப்க்கு ஏதாவது பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த ஃபஸ்ட் டே மட்டும் ஆஃப்டர் ஹேர் வாஷ் என் ஸ்கேல்ப் வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாதிரி பில்டப் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 3rd டே நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி போன வாட்டி ஏதோ ஒரு வீடியோவில் இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புன்னு பேசிகிட்டு இருந்த போது தான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். நீங்கள் பாட்டுன்னு கண்ணா பின்னான்னு எதையோ ட்ரை பண்ணாதீங்க, கண்ணை மூடிட்டு இந்த பேர் அனாட்டமியோட ஷாம்பு வாங்குங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு காமெண்ட் வந்திருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு என்னன்னு தெரியல. சரி, ஓகே, லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. நிறைய பேர் இது கொஞ்சம் நல்ல ரிவ்யூ சொல்லியும் கேட்டால் அந்த ஒரு கமெண்ட் பார்த்தோன்னே ஓகே, இதான் நமக்கு சைன், லெட்ஸ் ஜஸ்ட் கெட் திஸ் அப்படின்ட்டு இதை ஓடி போய் நான் வந்துட்டு வாங்கினேன். அண்ட் ஐ எம் டெல்லிங் யூ, அந்த கமெண்ட் பண்ண நல்லுள்ளத்துக்கு ரொம்ப நன்றி. Right from the first wash, I can like visibly see my scalp like clean-ஆ, to touch தொட்டு பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஸ்குவீக்கி க்ளீனாக அந்த ஒரு கிளியரான ஒரு சர்ஃபேஸ் இருந்தால் எப்படி இருக்கும். அந்த ஒரு ரொம்ப ஆயிலியும் கிடையாது, ரொம்ப ட்ரையும் கிடையாது, ப்ராப்பராக க்ளீனாக அழகாக வந்துட்டு க்ளீனான ஒரு ஸ்கேல்ப் எஃபெக்ட் வந்து எனக்கு இது வந்து கொடுக்குது. ஸோ இதை தான் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் நான் மாற்றி பார்த்தும் போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சது. 3rd டே வரைக்கும் என்னுடைய ஸ்கேல்ப் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது, லைக் இச்சி ஸ்கேல்பாக ஆக்காமல், டேண்ட்ரஃப் வராமல், ஆயிலி ஆக்காமன்ட்டு. பட் வேறு ஷாம்பூஸ் போட்டோன்னா 3rd டேல எனக்கு அந்த இச்சினஸ் வருது. ஸோ ஃபார் திஸ் இஸ் ஆக்சுவலி குட். ஐ எம் ரியலி லைக்கிங் திஸ். ஸோ இது வந்து சால்சிலிக் ஆசிட் அண்ட் பயோட்டின் இருக்கிறது. சால்சிலிக் ஆசிட் இருக்கிறது வந்து தெரியுது போடும்போதே. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ தான். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இந்த டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக, இல்லைனா ட்ரீட்மெண்ட் இல்லை டேண்ட்ரஃப் க்யூர்க்காக உங்களுடைய ஸ்கேல்ப் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணணும், பியூரிஃபை பண்ணணும், கிளியர் பண்ணணும், ட்ரை பண்ணிடாமல் எக்ஸசிவாக ஆயிலியாகவும் சீக்கிரமாக ஆகாத மாதிரினா திஸ் ஐ எம் ரியலி லைக்கிங் அட் த மூமெண்ட். நிஜமாவே இதை நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எவர் டிட் தட், நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாடி வாஷ்க்கு வந்து இந்த பெல்லா வீட்டாவோட பாடி வாஷ் ஐ தாட் ஆஃப் கிவிங் திஸ் அ ட்ரை. இது வந்து ஒரு ஒயிட் வூட் வேரியன்ட். பெல்லா வீட்டாவோட பாடி லோஷன், லைக் பர்ஃப்யூம்டு பாடி லோஷன் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்தது. ரீசெண்டாக நான் ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்கே அப்படின்ட்டு தான் இது நான் வாங்கினேன். இது வந்து வாசனை அண்ட் நரிஷ்மெண்ட்லாம் என்னோடய ஸ்கின்ல வந்து கொடுக்குதா, ப்ராமிசிங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ். என்னடா இத்தனை நாள் இதை நம்ம ட்ரை பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு. ஐ எம் பிளானிங் டு பை அதர் வேரியன்ட்ஸும் கூட. நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷான பர்ஃப்யூமி வாசனை நம்ம குளியல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு லிட்ரலாக எடுத்துகிட்டு போகுது. அந்தளவுக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான, அதான் நல்ல கமன்ட்டு வாசனை இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து இது கொடுக்குது. அண்ட் இது வந்து நீங்கள் வேறு வாசனை பாடி லோஷன் எதுவும் போடலன்னா கூட உங்கள் பாடியில் வந்து இது வாசனை கொஞ்சம் நேரம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்க்குது. ஸ்கின்னை ரொம்ப ட்ரையும் பண்ணலை, அதே சமயம் சூப்பராக நரிஷும் பண்ணல. ரொம்ப நார்மலாக மீடியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது உங்கள் ஸ்கின்ல. என்னுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் தான். ட்ரை ஸ்கின்னுக்கு இது வந்து ஆக்சுவலாக ஓகேவாக ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி ஒரு பாடி வாஷாக இருக்குது. வாசனை வைஸ் அமேசிங். அடுத்து ஐ காட் இந்த பாடி வைஸோட பி பாடி வைஸோட பாடி ஸ்க்ரப். இது வந்து 10% AHA பாடி ஸ்க்ரப். ஸோ எனக்கு பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது பிடிக்கும், எஸ்பெஷலி ஃபார் மை அண்டர் ஆர்ம் ஏரியா. இது வந்து ஜென்டிலாக இருக்குது.
ஸ்கின்னை டேர் பண்ணாமல் இருக்குது. வாசனை வந்து லிட்ரலாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி சோப் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஆடட் போனஸ் பாயிண்ட் தான் எனக்கு. நல்லா இருக்கே வாசனை. எனக்கு அந்த வாசனை ஆக்சுவலாக பிடிக்கும். அந்த பவுட்ரு வாசனை, அந்த ஜான்சன் ஜான்சன் சோப் வாசனை அது வந்து கொடுக்குது. கிரானியூல்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. க்ரீமி கன்சிஸ்டன்சியில் ப்ராடக்ட் வந்து பேஸாக இருக்குது அப்படின்றதுனால ஸ்கின்னை இது ரொம்ப டேர் பண்ணாமலும் இருக்குது. எனக்கு வந்து இந்த டியூப்பில் வர பாடி ஸ்க்ரப்ஸ் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது. ஆர் மேபி லைக் ரீசெண்ட் டைம்ஸில் நான் அவ்வளோவா அது யூஸ் பண்ணலை. அதனால எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. அதை தவிர வேறு எந்த குறையும் இப்போதைக்கு எனக்கு இல்லை. இட்ஸ் குட். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில் இட்ஸ் நைஸ். அப்புறம் ஐ கெப்ட் மை ஹேண்ட்ஸ் ஆன் த டோனி மோலி வண்டர் செரமைட் மோச்சி டோனர். ஸோ டோனர் வந்து நான் என்னுடைய ஸ்கின் கேர் ரூட்டீனில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஐ வாண்ட் டு கிவ் திஸ் அ ட்ரை. ஸோ அதனால் இதை வந்துட்டு நான் பிக் பண்ணேன். நான் கேட்டிருந்தேன் இந்த கொரியன் ஸ்கின் கேர் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்த ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ் இது பார்ப்போம். இது என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, ஏதாவது பண்ணுதா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இந்த செட்டஃபில்லோட ஒரு ஸ்கின் கிளென்சர் வந்தது. ஃபர்ஸ்ட்லி இதனுடைய பேக்கேஜிங் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராவல் டைம்லாம் வந்து இந்த குட்டி குட்டி டப்பாஸில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறது வந்துட்டு செம்ம எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு இது நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக இந்த பாட்டில் வந்து 99 ருபீஸ். இந்த சைஸ் கிடைக்குதா எனக்கு தெரியல. பட் இட்ஸ் a 25 ml பாட்டில். கிடச்சிதுன்னா ட்ராவல் பர்பஸ்க்கெலாம் வந்து வச்சுக்கலாம். செட்டஃபில்லோட கிளென்சர் வந்து நல்லாயிருக்கும், ஜென்டிலாக இருக்கும். இது ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா நார்மல், ட்ரை டு நார்மல் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இருக்கக்கூடியது. ஸோ எனக்கு வந்துட்டு ஐ டோன்ட் மைண்ட் என்னுடைய ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு இருக்குது அப்படின்னா கூட. ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு நிறைய மேக்கப்லாம் போட்டு அதை நான் ரிமூவ் பண்ணி ஸ்ட்ரிப் டவுன் பண்ணுற மாதிரி நான் என்னுடைய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னுக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணுவேன். செட்டஃபில்லே ஆயிலி ஸ்கின்னுக்கு இருக்கக்கூடிய வேரியண்ட் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு டைமில். இட்ஸ் அ குட் ஒன். ஸோ ட்ரை பண்ணலாம். அடுத்து எம்ப்ரையோலிஸோட மாய்ஸ்சரைசர். ஃபைனலாக ஐ கெப்ட் மை ஹேண்ட்ஸ் ஆன் திஸ் அண்ட் எனக்கு வந்து இது டிசப்பாயிண்டிங்காக இல்லை இப்போ வரைக்கும். இட்ஸ் குட். இது வந்து கொஞ்சம் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா திக்காக, நான் யூஸ்வலாக அந்த ஜெல்/க்ரீம் வடிவில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் போட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு திக்கர் சைடில் தான் இருக்குது. நான் டெஃபினட்டாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னோடய ஆயிலி ஸ்கின் வந்து இது சஃபகேட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்குது. நான் இன்னும் வெளியில் இது போட்டு போகலை. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அண்ட் கிச்சன்லலாம் வேலை செய்யும்போது அந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து இது பேர் பண்ணிக்கிற மாதிரி, லைக் சூட்டபிளாக இருக்க மாதிரி, அந்த ஹீட்டில் அந்த வெக்கையில் கூட எனக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் குட். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நான் இதை போட்டு என்னுடைய மேக்கப் பேஸ் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இதை மேக்கப் பேஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் see இது எப்படி எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. அடுத்து ஐ ஆல்சோ காட் இந்த பல வருஷமாக என்னுடைய விஷ்லிஸ்டில் இருந்த பியூட்டி ஆஃப் ஜோசானோட சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்து ஐ வாஸ் லைக் ஐயிங் ஆன் திஸ் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். ஆனால் நான் வந்து என்னுடைய அக்கோலஜிக்காவோட சன்ஸ்க்ரீன்லேயே ரொம்ப கன்வின்ஸ் இருந்ததுனால ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் திடீர்னு தான் எனக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சரி ஐ வாண்ட் டு கிவ் திஸ் அ ட்ரை அப்படின்ட்டு இதை நான் பண்ணேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக அக்வா ஃப்ரெஷ்னு ஒரு வேரியண்ட், ரீசெண்டாக வந்து தான் என்னன்னு தெரில, அக்வா ஃப்ரெஷ்னு ஒரு வேரியண்ட் வந்திருக்கு. லைக் ஆயிலி ஸ்கின் ஆளுங்க அதை யூஸ் பண்ணலாம். இது வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின் ஆளுங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐயோ லைட்டாக மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு இருந்தது. பட் பரவாயில்ல, லெட்ஸ் கிவ் தி ஓஜி கிளாசிக் ஒன் அ ட்ரை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா அந்த அக்வா ஃப்ரெஷ் போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரீசெண்டாக கூட ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். எல்லாரும் கொரியன் சன்ஸ்க்ரீன்னு போகிறோமே, யாராச்சும் ஆஸ்திரேலியன் பிராண்ட் சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு எனக்கு திடீர்னு வந்துட்டு வாவ் கரெக்ட். ஏன்னா ஆஸ்திரேலியன் சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் கிளைமேட்டை வந்துட்டு டேக்கிள் பண்ணுறதுக்காக ஃபார்முலேட் பண்ணுற சன்ஸ்க்ரீன்ஸாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்க வெயில் நம்ம ஊர் வெயில் மாதிரியே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இதை விட சம்டைம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, இல்லை நான் சொல்ல மாட்டேன், நம்ம ஊரை விட எதுவும் ஜாஸ்தின்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் ஸ்டில் அவங்க சன்ஸ்க்ரீன் வந்துட்டு அவங்க ஸ்கின் எவ்வளோ வந்து டேன் ஆகும், எவ்வளோ சன் பேர்ன் வரும். ஸோ இதுக்கெலாம் வந்துட்டு சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீன்ஸ் அவங்க ஃபார்முலேட் பண்ணுறாங்கன்னா we do have to give them a try அப்படின்ட்டு எனக்கும் தோணுச்சு. மேபி எப்போயாவது ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம். எனக்கு அந்த ஐடியா பிடிச்சது. இப்போ இது கொரியன் சன்ஸ்க்ரீன்னு பார்த்ததும் we have to give ஆஸ்திரேலியன் சன்ஸ்க்ரீன் a try. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பிராண்ட்ஸ் தெரியும், இல்லை சோர்ஸ் பண்ணி வாங்க முடியும் எங்கே எப்படின்னு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா லெட் மீ நோ. இட் வெரி மச் லைக் டு கிவ் தம் அ ட்ரை. அப்புறம் இது வந்துட்டு பாடி ஷாப்போட ஒரு ஹேண்ட் க்ரீம். நான் வந்து இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஹேண்ட் க்ரீமோட ஃபேன் நிறைய வச்சுருந்தேன். பட் இந்த வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது ஐ டிஸ்போஸ்ட் நிறைய இதை அண்ட் ஐ வாண்ட் டு கிவ் மை செல்ஃப் அ நியூ ஒன். ஸோ அதனால் இது வந்துட்டு அகைன் இதுவும் ரொம்ப நாளாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு வச்சுருந்த ஒரு ஹேண்ட் க்ரீம் ஃப்ரம் பாடி ஷாப்.
எனக்கு வந்து இந்த வேரியன்ட் தான் கிடச்சிது. ஸ்ட்ராபெர்ரி இவங்கதில் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபேவரட்டான ஒரு வேரியன்ட் கிடையாது. கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ரூட்டி வாசனை, ஒயிட் மஸ்க்கு, பிளாக் மஸ்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா தான் இருக்குது. லைக் இருங்க, இப்போ எக்ஸ்ட்ரீமாக என் கை ட்ரை ஆகிட்டுருக்கு ஏசியில் உட்காரத்துக்கு. நான் வந்து இப்போ இந்த கண்டிஷனில் தான் இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ லெட்ஸ் கிவ் திஸ் அ ட்ரை. நைட் டைம் யூஸ் பண்ணதுக்கு இட் வாஸ் நைஸ் தான். இப்போ வந்து ஆக்சுவலாக இதுதான் வந்து கரெக்டான ஃபேஸ். லைக் நீங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறீங்க, அப்போ ஏர் கண்டிஷன் ஏரியாலலாம் உட்காந்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் ஸ்கின் ஆகும். ஸோ லெட்ஸ் சி இது எந்த அளவுக்கு வந்து நரிஷிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹேண்ட் க்ரீம், அதுக்கப்புறம் இந்த பாடி லோஷன் அகைன் ஃப்ரம் எம்கெஃபின். நான் ரீசெண்டாக ஒரு ஹால் வீடியோவில் கூட எம்கெஃபினோட பர்ஃப்யூம்டு பாடி லோஷன் வந்து வேறு ஒரு வேரியண்ட்டில் சம்மர் ப்ரீஸ்னு ஒன்று வாங்கியிருந்தேன். திஸ் இஸ் ஸ்வீட் எஸ்கேப் பாடி லோஷன். இது வந்து கொஞ்சம் ஃப்ளாரல் வாசனை கொடுக்குற மாதிரியான ஒரு வாசனை. நாட் மை ஃபேவரட். எனக்கு அந்த சம்மர் ப்ரீஸே எனக்கு பிடிச்சது. பட் இது வந்து நல்லாயிருக்கு, வாசனை நல்லாயிருக்கு. அண்ட் ஐ ஃபீல் லைக் இதை விட எனக்கு சம்மர் ப்ரீஸ் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு. ஐ டோன்ட் நோ ஹவு, பட் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அது வந்து அதை விட இது கொஞ்சம் இதை விட அது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக ரிசல்ட் கொடுக்குது அப்படின்ட்டு. மேபி இது வாசனை, இந்த பர்டிகுலர் வாசனை வந்து என்னுடைய பாடி கெமிஸ்ட்ரி கூட ஒர்க் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலே இருக்கலாம். அடுத்து நான் இந்த பவுடர் ஃபவுண்டேஷன் வாங்கினேன் ஃப்ரம் லாரியல். இது வந்து லாரியல் இன்ஃபால்வலோட 24 hour ஃப்ரெஷ் வேர் ஃபவுண்டேஷன். ஏன்னா பவுடர் இன் ஷேட் கோல்டன் ஹனி 245. என் ஷேட் கிடையாது, செம்ம லைட்டாக இருக்குது. ஆனால் இதுதான் கொஞ்சம் லைக் டார்க்காக அப்போ பார்க்குறதுக்கு வெப்சைட்டில் இருந்த மாதிரி இருந்தது. நான் தான் இந்த அண்டர் ஏரியா மட்டும் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி வச்சுப்பேன்ல, அதுக்கு மேபி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் அன்றைக்கி போட்டு பார்த்தேன், ரொம்ப ஹெவி டியூட்டியாக இருந்தது. லைக் ப்ராப்பர் பவுடர் ஃபவுண்டேஷன் மாதிரி இருந்தது. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஐ வில் பி ஏபிள் டு ஒர்க் வித் திஸ். ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வந்து பிரைட்டன் அப் பண்ணுது. என்கிட்ட நிறைய கொஞ்சம் டார்க் ஷேட் கன்சீலர் இருக்குது. மேபி அதை யூஸ் பண்ணி இதை போட்டு ஏதாவது செய்யலாம், வேறு வழி கிடையாது. ஏன்னா திஸ் இஸ் வெரி பிரைட் ஃபார் மீ. எனக்கு இப்படி பார்த்தாலே தெரியுது இப்போ லைட்டாக போட்டதுக்கே. நோ, இந்த மாதிரி எப்பயாவது ஷேட் மிஸ்அப்ஸ் நடந்துச்சுன்னா ஐ யூஸ் இந்த ஃபிக்ஸ் ப்ளஸ் ஃப்ரம் மேக்ஸ். இது மேக் இது வந்து கொஞ்சம் அதை லைக் சட்டில் டவுன் பண்ணும், மெல்ட் பண்ணி கொடுக்கும். லெட் மீ ஷோ யூ. இப்போ எப்படி இருக்கா? I have used this only on this side. Can you see the difference in the powdery look வந்து எப்படி அது கொஞ்சம் மெல்ட் பண்ணியிருக்குன்னு? பட் அதனுடைய அந்த பிரைட்னஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 10% 20% தான் கம்மி பண்ணியிருக்கு. ஐ ஹாவ் டு லெட் தி மேக்கப் செட்டில் இன் மை ஸ்கின் இன்னும் கொஞ்சம் நேரம். அப்போ தான் வந்து அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் சார்ட்டடாக வந்து தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்டாக இருக்குது. ஸோ ஷேட் வைஸ் இட்ஸ் எனக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி மேபி டார்க் ஷேட் கன்சிலர் மட்டும் போட்டு அதை நான் வச்சேன்னா அது செட் ஆகலாம். நான் லைட்டர் ஷேட் கன்சிலரும் போட்டு அதனால இதை நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த சைடும் நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஏரியாவையும் கொஞ்சம் செட் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் மேக்கப்லேயே வந்துட்டு ஐ ஆல்சோ காட் லவ் சைல்ட் மசாபாவோட இந்த காஜல். இது நல்லா இருக்குது. பட் லவ் சைல்ட் மசாபாலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிங்க் கலர் டியூப் இருந்தது. அதோட ரீஃபார்முலேஷனாக இல்லை அது வேறு வேரியண்ட்டாக என்னன்னு தெரியல. ஐ தாட் ஐ கிவ் திஸ் அ ட்ரை. எனக்கு அந்த பிங்க் ஒன் தான் இப்போ வரைக்கும் பிடிச்சிருக்கேன். அது ரொம்ப இன்டென்ஸ் பிளாக் க்ரீமியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஒரே ஸ்வைப்பில் இன்டென்ஸாக கொடுக்கும். எனக்கு இது இப்போதைக்கு அது தரல. மேபி உள்ளே போக போக அது தருதா என்னன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி தான் நான் வச்சுருக்கேன். ஐ ஹேட் டு ஒர்க் திஸ் ஆன், லைக் போட்டு நல்லா தேய்ன்னு அப்படி தேய்ச்சி செட் பண்ணால் திஸ் இஸ் ஃபைன். நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்குது. சீக்கிரமாக வந்துட்டு காஞ்சிருச்சு. அதனால் ஸ்மச் பண்ணுறதுக்கும் வந்துட்டு முடியலை. விச் மீன்ஸ் இட்ஸ் அ ஸ்மச் ப்ரூஃப் காஜல். லாங் லாஸ்டிங்காக இருக்கும். 7 to 8 hours வந்து இதுக்கு முன்னாடி போட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இட் lasted on me. ஸோ அதனால் லாஸ்ட் ஆகிற விதம் பொறுத்து நல்லா தான் இருக்குது. பட் அந்த பிக்மெண்ட் வந்து நல்லா டார்க்காக இன்டென்ஸாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா. அண்ட் தென் ஒன் லாஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் டுடேஸ் ஹால். இட்ஸ் தி ப்ளம்ஸ் ஓசோ பிஸ்தாஷியோ பர்ஃப்யூம். ஐ வாண்டட் டு கிவ் திஸ் அ ட்ரை அண்ட் ஐம் டெல்லிங் யூ, ப்ளம்லே இருக்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸில் என்னுடைய ஃபேவரட் வந்து இவராக தான் இருக்காங்க இப்போது. இட்ஸ் க்ரீமி, இட்ஸ் ஃப்ரெஷ், இட்ஸ் டெக்கடண்ட், இட்ஸ் ஸ்வீட். இது வந்து எனக்கு பொதுவாக இந்த கேரமல் வெனிலா ஸ்வீட் வாசனைகள் பிடிக்காது. பட் ஐ லவ் திஸ் இந்த நட்டி வெனிலா க்ரீமி வாசனை. அந்த ஸ்வீட் அந்த கேட்டகரியில் அந்த நட்டினஸ் சேர்ந்த ஸ்வீட் வாசனை எனக்கு வந்து பிடிக்கும். அந்த ஒரு கேட்டகரியில் இது வருது. அண்ட் இது வந்து செம்ம இன்டாக்சிகேட்டிங். எனக்கு நான் ஜாஸ்தியாக போட்டு எனக்கே தலைவலி வந்துச்சு. ஜஸ்ட் 3 to 4 ஸ்ப்ரிட்ஸ், யூ ஆர் குட் டு கோ. உங்களுக்கு அந்த நட்டி ஸ்வீட்னஸ் பிடிக்கும் அப்படின்னா
You will love this. I am loving this. ஓகேவா, சீரியஸாகவே. This has pistachio, hazelnut, rum, tonka, சாண்டல்வுட், கொக்கோ. ஹார்ட் நோட்ஸில் உங்களுக்கு பியோனி அண்ட் கார்டமன். எனக்கு பியோனி கார்டமன்லாம் அந்த ஃப்ளாரல் நோட்ஸ்லாம் எனக்கு தெரில. ஆனால் டெஃபினட்டாக ஐ கேன் பிக்கப் அந்த பிஸ்தா, அந்த நட்டோட அந்த வாசனை. ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த ஒரு பூசி நோட், அது வந்து அந்த ரம். இது வந்து எனக்கு எக்ஸாக்ட்லி ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் கேயாலியில் ஒரு 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 பச்சை கலர் பாட்டில், இதே இந்த பிஸ்டாஷியோ ஐஸ்கிரீம் ஒன்று இருக்குது, ஒரு வேரியண்ட் கேயாலியில். அது வந்து இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப். ஆனால் இது வந்து இட்ஸ் சூப்பர் ஸ்ட்ராங் தேன் த பிஸ்டாஷியோ தேன் த கேயாலி ஒன். அப்படியே எனக்கு பேசவே எனக்கு வந்து அப்படியே நோஸ் பிளைண்ட், பிரெயின் பிளைண்ட் எல்லாம் ஆகுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அண்ட் இன்டாக்சிகேட்டிங் இது. லைக் ஐ லவ் திஸ். உங்களுக்கு அந்த ஸ்வீட் வாசனை வந்து பிடிக்கும் அப்படின்னா you're going to try this and you will love it. Okay, நான் இங்கே காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு கீழே லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. நீங்களும் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட், பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்லாம் வந்துட்டு ஆஃபர் டைமாக பார்த்து நீங்கள் பிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது நல்ல பிரயோஜனமாக இருக்கும். நல்ல டீல்ஸில் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ மேக் ஷுர் யூ யூட்டிலைஸ் ஆஃபர் டைம்ஸ். இப்போ உங்களுக்கு ப்ரைம் டே சேல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சேல்ஸ் இருக்க டைமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.